காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே. நமஸ்காரம். காமாட்சி சங்கரா சேனல் சார்பாக போன எபிசோடில் சுப்பிரமணியர் அவதாரமான திருஞான சம்பந்தர் நடத்திய சில அற்புதங்களை பார்த்தோம். இப்போ இந்த எபிசோடில் நாம் பார்க்க போகிறது சிவனடியார்கள் ஆச்சாரியர்கள் 3 பேருங்கிறது அப்பர், சுந்தரர், சம்பந்தர். இவ 3 பேரும் 3 விதமாக சிவ தொழக்கூடிய ஒரு முறையை ஏற்படுத்தினான்னு கூட சொல்லலாம். நான் அவளுக்கு தான் அது பொருந்தும். அப்பரை பொறுந்தவரை தாச மார்க்கம்னு பேர். அதாவது அவருடைய தொழுத முறை தாச மார்க்கம்னு பேர். தாசம்னா அடியானா இருக்குது. அடியானா ஈஸ்வரனு தலைக்கு மேலே பகவானாக வச்சுட்டு சாதாரண அடியன் தொண்டன் அப்படின்னு அவரை தொழுதார். அவர் சுந்தரமூர்த்தி நாயனார் சகமார்க்கம்னு பேர். காரணம், அவர் கைலாசத்தில் ஆலகால சுந்தரன் அவருடைய பாஷ்யராக இருந்தார். அதனால் சகன்னாக்க சாதாரணமாக அவர்கிட்ட எல்லாத்தையும் அதை கொண்டா எனக்கு இதை கொடுன்னு கேட்டு வாங்கிட்டார். அவரும் சிச்சிண்டே அவர் கேட்டதெல்லாம் கொடுத்தார். அதுக்கு பேர் சகமார்க்கம்னு பேர். சகாவாக நடந்துட்டார். சத்புத்திர மார்க்கம்னு பேர் திருஞான சம்பந்தர். காரணம், அவர் சுப்பிரமணியருடைய அவதாரம், முருக அவதாரம். அவருடைய குழந்தையாக இருக்கிறதுனால அந்த குழந்தை எப்படி செல்லமாக அப்பா கிட்ட எப்படி காரியத்தை சாதிச்சுக்குமோ அப்படி இவர் எல்லாம் பாடல் பாடி எல்லாருக்கும் நன்மையை பண்ணார். இவர் இப்படி இந்த மாதிரி மார்க்கத்தில் இவாளெலாம் இருந்தால், இது இல்லாமல் மொத்தமாகவே 63 நாயனார்கள்னு எடுத்துட்டோன்னா எல்லாரும் ஒவ்வொரு முறையில் சிவபெருமான சிவபக்தர்கள் வழிபட்டு அவள் பல நன்மைகளை பண்ணால், நன்மைகளை அடைஞ்சா, மோட்சத்தையும் அடைஞ்சாவா. இப்போ இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறவர் நீலநக்க நாயனார்னு பேர். 63 நாயனாரில் ஒத்துறவர். அந்த நாயன்மாருக்கு சிவபக்தர் இவர். இவருக்கு இவருடைய மனைவி மூலியமாக தாயன்பு மார்க்கம் அப்படிங்கிற ஒரு மார்க்கத்தையே சிவபெருமான் இவருக்கு உணர்த்தினார். அதை தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப அற்புதமான ஒரு சம்பவம். அதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேள்வியை கேட்குறேன். திருஞான சம்பந்தர் தன்னுடைய மனைவியோடு தன் குடும்பத்தாரோடு வந்த அத்தனை சிவபக்தர்களோடு அழைச்சிட்டு கைலாசம் போயிட்டார். அதே மாதிரி வேறு ஒரு அவதாரம் தன் கூட இருந்த அத்தனை பேரையும் மக்கள் உட்பட எல்லாரையும் அழைச்சிட்டு போயிட்டார். ஆனால் 3 பேரை நிறுத்திட்டு போயிட்டார். அந்த 3 பேர் யார், அது எந்த அவதாரம், இதுதான் கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன். சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். சோழ தேசத்தில் சாந்தமங்கை அப்படின்னு ஒரு ஊர் கிராமம். அந்த கிராமத்தில் நீலநக்க நாயனார் அப்படின்னு ஒரு சிவனடியார் அந்தனர். சிவபெருமான் வீடு அவர் ரொம்ப ஆழ்ந்த பக்தி கொண்டவர். தினசரி சிவ பூஜை பண்ணாமல் எந்த காரியமும் பண்ண மாட்டார். அவருடைய மனைவியும் சிவபெருமான் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவா. அவர் சிவனடியார்களுக்கெல்லாம் வேண்டிய உபகாரங்களெல்லாம் பண்ணுவார். தினசரி காலையில் ஸ்நானம் பண்ணிவிட்டு வீட்டில் ஈஸ்வர பூஜனை பண்ணிவிட்டு அப்புறம் கோவிலுக்கு போவார். அயவந்தின்னு பேர். அந்த ஊரில் இருக்கிற கோவிலுக்கு பேர் அயவந்தின்னு பேர். அந்த அயவந்தி கோவிலுக்கு போய் சிவபிரானுக்கு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் சாயந்தரம் திரும்பி வருவார். அன்றைக்கி திருவாதுரை அன்றைக்கி அவர் என்ன பண்ணார், வீட்டில் சிவபிரானுக்கு பூஜையெல்லாம் பண்ணார். ஸ்நானம் பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் முறையாக பண்ணி முடிச்சுட்டு கோவிலுக்கு பூஜை பண்ணுறதுக்கு கிளம்பினார். அப்போ அவருடைய மனைவியும் கூட போனார். மனைவி என்ன பண்ணுவார்னா, இவர் பூஜைக்கு வேண்டிய பொருள்லாம் எடுத்து கொடுத்து கூடியே இருந்து உதவி பண்ணுவாள். அந்த அம்மாவுக்கு சிவபெருமான் மேலே ரொம்ப பக்தி உண்டு. அப்படி அந்த திருவாதிரை அன்னைக்கு போனப்போ இவர் போய் கோவிலில் அவையந்திங்கிற அந்த கோவிலில் போய் பூஜையெல்லாம் பண்ணுறார். சிவபெருமானுக்கு உண்டான பூஜைகளை முறையாக பண்ணுறார். அந்த அம்மா எடுத்து எல்லாத்தையும் கொடுக்குறா. பூஜையெல்லாம் பூரணமாக பண்ணி முடிச்சிட்ட பிறகும் இவருக்கு மனசில் என்னமோ தெரியல, ஒரு சந்துஷ்டின்னு சொல்லுவோம், அந்த நிம்மதி ஏற்படல. அதனால் ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி ஏற்பட்டது. அதனால் அங்கே உட்காந்துட்டு அவர் பாட்டுக்கு சிவநாமத்தை சொல்லிகிட்டே இருந்தார். பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிகிட்டே இருந்தார் உட்காந்துட்டு. பக்கத்தில் அந்த அம்மா நின்றுட்டு ஈஸ்வரனையே பார்த்துட்டு இருக்கா. சிவலிங்கம் அது. அந்த ஈஸ்வரனையே பார்த்துட்டு இருக்கா. அப்போ என்ன ஆச்சு, மேலேருந்து ஒரு சிலந்தி பொட்டுன்னு அந்த சிவலிங்கம் மேலே விழுந்துடுச்சு. அந்த சிலந்தை விழுந்த உடனே சிலந்தையை பார்த்து இந்த அம்மா என்ன பண்ணால், டக்குன்னு தட்டி விட்டா கையால். அதை தட்டி விட்டுட்டு கையை
தூண் எச்ச துப்பி சிவலிங்கம் மேலே துடைச்சிட்டான். அதாவது அந்த காலத்தில் என்ன வழக்கம்னு கேட்டால், குழந்தைகள் மேலே சிலந்தி வந்து பட்டுதுன்னா அதை உடனே தட்டி விட்டுட்டு எச்சை துப்பி அந்த இடத்த தேய்ப்பா. சிலந்தி பட்டால் விஷம், அந்த விஷத்தை இந்த நம்முடைய எச்சையே போக்கிடும், அதுதான் மருந்து அதுக்குன்னு ஒரு ஐதீகம் உண்டு, அந்த காலத்தில் உண்டு. அது எல்லாருமே கடைப்பிடிச்சோம் அந்த காலத்தில். இந்த அம்மா என்ன பண்ணால், அது லிங்கம் சிவபெருமான் அந்த எண்ணம்லாம் இல்லை, சாட்சாத் உயிரோட்டமுள்ள ஒரு ஈஸ்வரன். அது அந்த ஈஸ்வரன் மேலே சிலந்தி ஊந்து விட்டு, அது குழந்தை மேலே விழுந்தா எப்படி விஷமோ அந்த மாதிரி சிவபெருமான் மேலே விழுந்தது விஷம் அப்படின்னு தோணிவிட்டு, குழந்தையாக தோணித்து ஈஸ்வரன் அந்த அம்பாளுக்கு. அவர் ஆலகால விஷத்தையே அப்படியே விழுங்கி கழுத்தில் வச்சுட்டு இருக்கார், அதெல்லாம் தோணலை. அந்த அம்மாவுக்கு என்ன தோணித்துன்னா, குழந்தை உயிருள்ள அந்த ஈஸ்வரன் அது மேலே பட்டுவத்தை சிலந்தி, அதனால வழக்கமாக பண்ணுறதை எச்சை போட்டு பார்த்த உடனே அவருக்கு திடீர்னு கோபம் வந்துடுச்சு. எனக்கு நாயனாருக்கு மகா கோபம் வந்துடுச்சு. என்ன காரியம் பண்ண நீ அப்படின்னு கேட்டார். இல்லை, சிலந்தி விழுந்தது ஈஸ்வரன் மேலே, அது விஷமாகிடும் இல்லையா அவருக்கு, அதனால் வழக்கமாக குழந்தைகளுக்கு பண்ணுற மாதிரி நான் எச்சை துப்பி அதை துடைச்சிட்டேன் அப்படின்னு. ஒன்றுமா பெரிய தவறு பண்ணேன், அபச்சாரம் பண்ணிவிட்டேன் நீ. நான் எந்த அளவுக்கு காரியங்களை பண்ணி பக்தியோடு பண்ணுறேன், நான் நீ அனாச்சார காரியத்தை பண்ணி ஆச்சாரத்துக்கு எதிராக நீ அனாச்சார காரியம் பண்ணிவிட்ட, நீ பண்ணது பெரிய தப்பு அப்படின்னு அவருக்கு வந்த கோபத்தினால உன்னை நான் திறந்தேன், இன்னிலேருந்து நீ எனக்கு மனைவியே கிடையாது, உன்னையும் நான் திறந்துட்டேன்னு சொல்லிட்டார் கோபத்தோடு. சொல்லிவிட்டு அந்த அம்மா அப்பா அவன் நின்று போய் பக்கத்தில் ஒரு பக்கமாக நின்றுட்டான். இவர் பாட்டுக்கு பூஜையெல்லாம் பண்ணி முடித்தார், வீட்டுக்கு கிளம்பி போயிட்டார். அந்த அம்மா சிவன் கோயிலே தங்கிட்டான். அங்கே பிராகாரத்தில் ஒரு பக்கம் அந்த அம்மா சுருட்டி படுத்துட்டா பாவம். இவர் வீட்டுக்கு போனார், வீட்டில் போய் படுத்து தூங்கிட்டார். தூக்கத்தில் விடிய நேரத்தில் தூங்கிகிட்டே இருக்கார். திடீர்னு கனவு, இந்த கனவில் அவையந்தி ஈஸ்வரன் வரார். அப்படியே அவர் கனவுல வரார். அவர் முன்னால், நீலனுக்கா இதோ என் உடம்பை கொஞ்சம் பாரு அப்படின்ட்டு அவர் உடம்பை காட்டுறார். காட்ட உடம்பெல்லாம் கொப்பளமாக இருக்குது, உடம்பு பூரா கொப்பளமாக இருக்குது. இதை பார்த்தியா, உன் மனைவி துப்பினா பாரு எச்ச, இந்த இடத்த மட்டும் பாருன்னு ஒரு இடத்த காட்டுறார். அங்கே அப்படியே பொன் நிறத்தில் பளபளன்னு இருக்குது. அப்போ தான் இவருக்கு புரிஞ்சுது, அடாடாடா மனைவனுடைய அந்த எச்சலை பொன்னிறமாக இருக்குன்னா அப்போ அந்த அளவுக்கு அது பக்தி, அவருடைய அன்பு, அந்த தாய் அன்பாங்கிறது எவ்வளோ பெரிய பக்திங்கிறது நமக்கு உணர்த்தினார்னு மூச்சுட்டு அப்படியே பகவானே நானே அபச்சாரம் பண்ணிட்டேன், அவள் எவ்வளோ பெரிய பக்தன்றது எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு கார்த்தால் இந்த ஸ்தானம் பண்ணிட்டு கோவிலுக்கு ஓடுறார். ஓடி போய் சிவபிரானை பார்த்து அப்படியே கண்ணீர் சிந்துறார். வருஷக்கணக்காக நான் உனக்கு கைங்கரியம் பண்ணுறேன், பூஜை பண்ணுறேன், ஆனால் எனக்கு தரிசனம் கொடுக்கல. என் மனைவி உன் மேலே எச்ச துப்பி துடைச்சா, அது பெரும் பக்தின்றதை உணர்ந்து எனக்கும் அதை உணர்த்தினேன், எனக்கு தரிசனமும் கொடுத்துட்டேன், என் மனைவினால் எனக்கு தரிசனம் கிடைச்சிது, எவ்வளோ பெரிய பாக்கியம்னு மனைவியை எழுப்பி கூட்டின்னு ஆமாம் நான் தான் தப்பு பண்ணிட்டேன், ஒன்றால் எனக்கு ஈஸ்வரர் தரிசனமே கிடைச்சிது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஈஸ்வரனை தொழுதுட்டு வீட்டுக்கு ஆக்ஷன் வந்துடுறார். 2 பேரும் ஒத்துமையாக இருக்கார். அதுலேருந்து மனைவிக்கிட்ட ரொம்ப மதிப்போடும் அன்போடும் இருக்கார். அப்போ அந்த ஊருக்கு, சாந்தநல்லூருக்கு திருஞான சம்பந்த பெருமாள் வரார் அப்படின்றத கேள்விப்படுறார். உடனே ஊரில் இருக்கிற ஜனங்களெல்லாம் தட்டின்னு போய் மேலதாளத்தோட திருஞான சம்பந்தரை கூட்டின்னு வர்றார். அவர் கூட இன்னொரு சிவனடியார் வரார். அவர் இந்த மேளெல்லாம் யாழ் வாசிக்கக்கூடியவர், யாழ்ப்பாணர்னு பேர். அவர் யாழெல்லாம் வாசிக்கக்கூடியவர், அவரும் கூட வர்றார். அவர் மனைவியும் வரார், யாழ்ப்பாண பண்டிதர்னு அவர் அழைச்சின்னு வர்றார். வந்த உடனே அன்றைக்கி சாயந்தரம் எடுத்து வீட்டிலேயே தங்க வைக்கிறார். திருஞான சம்பந்தரை வீட்டிலேயே தங்குங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு விருந்து உபச்சாரம்லாம் பண்ணுறார். அவர் திருஞான சம்பந்தர் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ராத்திரி அங்கே தங்கிறதுக்கு ஏற்பாடாகுது. அவர் தங்குறார். அப்போ அந்த யாழ்ப்பாண பண்டிதரை எங்கே தங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தயங்குறார். அவர் வேறு ஜாதியை சேர்ந்தவர், இங்கே இவர் அலோவ் பண்ணுவாரா மாட்டாரான்னு சந்தேகம். அதனால் இவர் தங்கணும்னு உடனே தாராளமாக தங்கட்டுமே, அதுக்கு என்ன, இங்கே ஹோமகுண்டம் இருக்குது, அவர் தினசரி ஹோமம் பண்ணக்கூடியவர், அக்னி நித்திய அக்னின்வா, அது பக்கத்தில் ஹோமகுண்டம் பக்கத்திலே அவர் தங்கட்டும் அப்படிங்கிறார். அந்த இடம் ஒரு பவித்திரமான புனிதமான இடம், அங்கேயே அவர் தங்க வைக்கிறார். காரணம், மனைவி மூலியமாக அன்பு தான் உயர்ந்தது அப்படிங்கிறத உணர்ந்துட்டார் அவர். அதனால் அவர் அங்கேயே தங்க வைக்கிறார். அவர் அங்கே தங்க வச்சதுனால அந்த ஹோமத்தில் நெருப்பு எரிஞ்சின்னு இருக்குது. அது சந்தோஷத்தில் பிரகாசமாக எரிஞ்சுதான், சுற்றி பிரகாசமாக எரிஞ்சுதான். ராத்திரி அங்கே எல்லோரும் தங்கிட்டு மறுநாள் காத்தால் அவையந்தி கோவிலுக்கு போகிறார். திருஞான சம்பந்தர் போகிறார், கூட நீலனுக்கு நாயனார், அந்த இவர் பண்டிதரும் போகிறார். 3 எல்லோரும் போகிறார்.
ஊர் ஜனங்கள்லாம் போகிறா ஜெய் ஜெயின்னு. அங்கே போய் அவர் சிவபிரானை தரிசனம் பண்ணுறார் திருஞான சம்பந்தர். அப்போ ஒரு பாடல் பாடுறார். அந்த பாடலில் வந்து 2 பாடல் பாடுறார். அதில் 2 பாடல்லையுமே நீலநக்க நாயனாருடைய பெயர் வரும்படியாக பாடிருக்கார். சாந்தமங்கை அடியான் ஈழநக்கன் பாவ அயவந்தி அமர்ந்தவளே அப்படிங்கிறது அதில் ஒரு வாசகம். அதாவது நீலநக்கன் இருக்கக்கூடிய ஊரில் வந்து அமர்ந்திருக்கிற அந்த அம்பாள்கிட்ட அம்பாளைன்னு பாடிருக்கார். ஆக இதெல்லாம் எதுக்குன்னா ப்ரூஃப், இது நடந்தது, உண்மைதான், சத்தியம்தாங்கிறதுக்கு அவர் அந்த பேரை சொல்லி பாடின பாடல் ஒரு ப்ரூஃப் ஆகும். இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதிலை சொல்கிறேன். திருஞான சம்பந்தர் எப்படி சிவபெருமான்கிட்ட சிவனடியார்கள் அந்த ஊரை சேர்ந்த அத்தனை பேரையும் கைலாசத்துக்கு கூட்டின்னு போனாரோ, அந்த மாதிரி ராமபிரான் தன்னுடைய அவதாரத்து முடிவில் அந்த ஊர் ஜனங்க அத்தனை பேர் எல்லாரையும் அவர் தன்னோடு சேர்த்து வைகுண்டத்துக்கு ஆக்ஷன் போயிட்டார். அப்படி ஆக்ஷன் போகும்போது அவர் 3 பேரை மட்டும் நிறுத்திட்டு போனார். ஒன்று குரங்கு, ஒன்று ராட்சசன், ஒன்று கரடி. குரங்குன்றது ஆஞ்சநேயர், ராட்சசன் விபீஷணன், கரடிங்கிறது ஜாம்பவான். ஜாம்பவான் திரேதாயுகத்தில் இருந்தார், துவாபரயுகத்திலும் கிருஷ்ண பெருமானோடு இருந்தார். காரணம், இவா 3 பேரும் சிரஞ்சீவிகள். இவாளுக்கு வந்து எந்த விதமான மரணமும் கிடையாது, எக்காலத்திலும் இருக்கக்கூடியவர்கள். இவா 3 பேரும் என்றைக்கும் இருந்துட்டு பகவான் நாமத்தை சொல்லிட்டு லோகத்தில் இருக்கட்டும் அப்படின்றதுக்கு தான் அவளை அவர் வந்து விட்டுட்டு போயிட்டாருன்னு மகாபெரிவா சொல்லிருக்கா. இப்போ இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சி கோவிலில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்ச்சியை பார்ப்போம். 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தங்கரதம். அடுத்த வாரம் வேறு சில முக்கிய நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். மகாபெரிவா பாதாரவந்தங்களே சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, ஜெய ஜெய காமாட்சி.